பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது நோட்டு புக் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோரும். இது சொல்லுவதை ஒரு 10, 7, 8 பாயிண்ட் சொல்கிறேன், அதை குறிச்சிக்கிறங்க. எந்த விஷயத்தையும் குர்ஆன் சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்களாக செய்துவிட முடியாது, எதையும் செய்ய முடியாது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அனைத்தையும் அல்லாஹ் தான் உங்களுக்காக செய்வானே தவிர நீங்களாக எதையும் செய்துவிட முடியாது. இப்பொழுது உங்களுக்கு 1 by 1 சொல்றேன், கேட்டுக்கொண்டே வாருங்கள். அல்லாஹ் தான் செய்வான், நீங்கள் செய்ய முடியாது. நம்பர் 1, தூய்மை ஆகுவது. இது அப்படியே நான் சொல்றேன். நம்பர் 1, தூய்மையாகுவது. நான் தூய்மையாகிவிட்டேன் நீங்களா சொல்லிக்கொள்ள முடியாது தம்பி. அல்லாஹ் தான் தூய்மைப்படுத்துவான். அதுக்கு ஆதாரமாக 4வது சூராவில் 49 படியுங்கள். 4:49 அதை நான் படித்தே காட்டி விடுகின்றேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ தூய்மையாகுவது எப்படி? தன்னைத்தானே நாங்கள் தூய்மையாகிவிட்டோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தான் தூய்மைப்படுத்துவான். 4:49 4:49 படிக்கமா. நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். பாத்தீங்களா? உண்மையாளர்களாக அல்லாஹ் இருந்த பின்னர் தான் அவன் உங்களை தூய்மைப்படுத்துவான். நீங்களா தூய்மையாயிட்டு சொல்றாதீங்க, பெரிய தவறான காரியம். அதுக்கப்புறம் 2வது விஷயம், ஈமான் கொள்ளுவது. அடுத்தது ஈமான் கொள்ளுவது. அதுக்குண்டான நம்பர் 58:22 58:22 58:22. கொஞ்சம் வேகமாக சொல்றேன் தம்பி, கோச்சிக்கோங்க. நிறைய எக்கச்சக்கமாக பேச வேண்டியிருக்குது. இப்போ 1 hour மேலே ஆயிடுச்சு. 58:22 அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர். அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் தங்கள் புதல்வர்கள் ஆயினும் தங்கள் சகோதரர்கள் ஆயினும் தங்கள் குடும்பத்தினர் ஆயினும் சரியே. இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக இருந்தால் அவருடைய பேச்சே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இதை நீங்க நிரூபிச்சீங்கன்றா அல்லாஹ் அதை என்ன செய்யணும் பாருங்க, படிக்கணும். அத்தகையவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். அத்தகையோ இருதயங்களில், இப்படிப்பட்டவர்களின் இருதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இப்பொழுதுதான் ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இது அல்லாஹ் தான் செய்வான், நீங்க செய்ய முடியாது. இது செய்வீங்களா? முதல்ல நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் குர்ஆனை ஓதாமல் குர்ஆனுக்கு விரோதியாக இருந்தால், ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதியாக இருந்தால் அவர்களுடன் நீங்க பேச்சே வைத்துக் கொள்ளக்கூடாது. முடியுமா? முடியாது, செய்ய மாட்டீங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனிதர்களையும் ஜின்களையும் இப்போ நிரப்பேன்னு சொல்லிட்டானே, நடக்குமா நடக்காதா? இப்போ சொல்லுங்க. நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களால் முடியாது. இப்படி வைத்து கொண்டு என்னதான் செய்ய போறீங்க? இப்படி அரபில் வைத்தே இருக்க வேண்டியதுதான். இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. தைரியம் இருக்குதா செய்யறதுக்கு? என்ன செய்ய போறீங்க தம்பி? ஷாக், கடுமையான சோதனை. இந்த கடுமையான சோதனை அல்லாஹ் ஒன்று, அவன் என்ன சொல்றானோ அதான் செய்வேன் என்று யார் உறுதியா நின்று அந்த வீட்டை விட்டே வெளியேறுகின்றார்களோ
அவருடைய இருதயங்களில் அல்லாஹ் ஈமான், நீ தான்ப்பா ஈமான் கொண்ட மனிதன், என் மீதும் என் குர்ஆன் மீதும் என் தூதர் மீதும் ஈமான் கொண்ட நீ தான்பா என்று அல்லாஹ் ஈமானை எழுதி அவன் கையால் எழுதுறாங்க. அவங்க இருதயத்துல நீ ஒரு காலம் இருதயத்தை கை வைக்காத என்று நீங்க அல்லாஹ்வை தடுத்துட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் பேனா தூக்கிட்டான், நீ ஈமான் கொண்டான் வரணும்னு ஆசைப்படுறான், ஒரு காலம் முடியாது. நீ போ என்று அல்லாஹ்வை திறத்து விட்டீர்கள், ரசூலையும் திறத்து விட்டீர்கள், குர்ஆனும் காணாமல் போய்விட்டது உங்களை விட்டு. பார்த்தீங்களா? முடியுங்களால் முடியாது. அடுத்து அல்லாஹ் செய்த அடுத்த விஷயம் என்ன? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான் நுழைந்து விடுங்கள். சொன்னாலும் நீங்க இஸ்லாம் என்ன தெரிஞ்சாத நுழைவீங்க, தெரியாம என்னத்தை நீங்க செய்வீங்க? நீங்க இப்ப இஸ்லாம் என்ற வார்த்தை அர்த்தம் எவனுக்கு தெரியாது? இன்னைக்கு தெரியாத அது சொல்லிடுறேன். யாருக்கு இந்த இஸ்லாம் என்ற வார்த்தை யாருக்கும் தெரியாது. யார் இஸ்லாத்தில் நுழைகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தெரியும். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூணாவது பாயிண்ட் முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். அது தெரியுதா டிவில? இப்போ அதுக்குள்ள ஆயத்து நம்பர் என்னமா? 6:125 எடுங்கப்பா எல்லாரும். ரெண்டு நம்பர் 39:22. அப்புறம் 39:22. இப்போ 6:125 எடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமா காட்டிடுறோம்ப்பா. ஆண்களே பெண்களே பார்த்து நீங்க டிசைட் பண்றது உங்க முடிவெடுக்க உங்க இருக்குது. ஆனா இந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. நீங்க அதெல்லாம் தெரியும். நீங்க ஒர்க்கா எடுக்க மாட்டீங்க. அதனாலதான் நல்லா சொல்லிட்டு அவங்க நரகத்தில் இப்ப நிரப்பேன்னு சொல்லிட்டான். அது நடக்கதான் போகுது. அதன் வரை மௌத்தார வரை என்ன சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு போக வேண்டியது, நரகத்துட்டு போக வேண்டியதுதான். என்ன பண்றது? வெடிக்கிறார். இப்போ 125 படிங்க. 6வது சூரா. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். பாத்தீங்களா? வார்த்தை விருப்ப அல்லாஹ் யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ 92:12 படிச்சீங்க. வழியை காட்டுவது நம்மீதே இருக்க டக்குன்னு என்ன வரணும், டக்குன்னு வரணும். யாருக்கு வழியை காட்டுகின்றார் நேர 92:12 குரல் எழுதிக்கிறங்க. நீங்க மறந்துடுவீங்க. அதை என்ன சொல்றேன்? 92:12 எழுதிக்கிறங்க. யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ அதுக்கு அண்டர்லைன் பண்ணி 92:12 வழியை காட்ட நாடுகின்றான். இப்போ உங்களை ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாப்ப ஒழுங்கா ஓதுறீங்க, அல்லாஹ் நடக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய முடிவு பண்ணிட்டான். யாரை அல்லாஹ் வழியை காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை, அவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைவதற்காக விசாலமாக்குகின்றான். ஏதாவது புரியுதா? இப்ப இஸ்லாத்துல அவன் தான் நுழைய வைக்க போறவங்கள. இருப்பினும் அவன் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கின்றது. நீங்கள் இஸ்லாத்தை நுழைவதற்காக நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தை விசாலமாக அங்கே உட்கார்ந்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை விசாலமாக்குகின்றான். நீங்கள் உங்க இருதயத்துக்குள்ளேயே நுழைய வேண்டியிருக்கின்றது. இஸ்லாம் இந்த வார்த்தைக்கு எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியாது, எழுதியும் காட்ட முடியாது. எவன் இஸ்லாம் நீ இதயத்துக்குள்ளேயே போயிருப்பா இஸ்லாத்தை நுழைவதற்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உள்ள போனப்ப தெரியும், ஆஹா இதுதான் இஸ்லாமா என்று அப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்வாய். இப்பொழுது முற்றிலும் இஸ்லாத்தை நுழைந்தவனாக நீ ஆகிவிட்டாய். பாத்தீங்களா? இப்போ அல்லாஹ் சொல்றான் அதுக்காக முற்றிலும் இஸ்லாத்தை நுழைந்து விடுங்கன்னு காட்டணும்ல ஒரு ஆயத்து, ஒரு 3வது காட்டணும்ல. அந்த 3க்கு ஒரு ஆயத்து காட்டுறேன். 2வது சூறாவில் 208 படிங்க. சாப்டர் நம்பர் 2 பக்ரா. அதில் 208 முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் வார்த்தை சொல்லிட்டான். இருந்தாலும் நீங்க செய்ய முடியாது. அல்லாஹ் செய்ய படிக்குமா?
நம்பிக்கை கொண்டவர்களே. முதல்ல என்ன சொல்ற? நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சற்று முன் பார்த்தீங்கல்ல, ஈமானை எழுதிவிட்டு அந்த மாலை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எப்போ? நீங்க உங்களுடைய இருதயத்தில் இவன் ஈமான் கொண்ட ஆண், இந்த பெண் ஈமான் கொண்ட பெண் என்று என்னைக்கு அல்லாஹ் எழுதிவிட்டானோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், தீனுல் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் சொல்லிட்டான். அப்படி முடிச்சிருக்காரு. தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இதை தவிர ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை நீங்கள் பின்பற்றாது. இப்பொழுது நாம் அனைவரும் ஷைத்தானுடைய வழிகளில் தான் நடந்து கொண்டிருக்காங்க. எந்த சந்தேகமே கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. அவன் வழியை எந்த வழியை கோலாக்க தப்பாக வழியை காட்டி கொண்டிருக்கின்றானோ அந்த வழிதான் நீங்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்ற, எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்படி மீறி ஈமான் கொண்டவனாக ஆகிவிட்டால் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், தீனுல் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள், ஷைத்தானை அடிச்சுவலை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமாக பகைவன் ஆவான். இது புது விஷயம், இன்னைக்கு தான் நீங்க கேட்குறீங்க. இப்போ தீன் என்றால் என்ன? அதுக்கு ஆயத்தை காட்டுறப்ப குறிச்சிக்கிறங்க. 3வது சூராவில், சூரா நம்பர் 3:19 இன்ன தீன லில்லாஹி லில் இஸ்லாமி, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். சொல்லி முழுமையாக சொல்லிட்டான், தீன் என்றால் இஸ்லாம். படி. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ தீன் இஸ்லாத்தை முற்று நுழைந்து. இப்போ 6ல் 125 வாங்க, 6ல் 125 வாங்க. எப்படி ஓதுன்னு பார்த்தோம். ஒரு ஆயத்தை எடுத்தீங்க, அது ஒவ்வொரு ஆயத்தை சொல்ல வேண்டியது, உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்குது. எவருக்கு அல்லாஹ் வழியை காட்டு நாடுகின்றானோ அவருடைய இதயத்தை இஸ்லாத்தில் நுழைவதற்காக விசாலமாக்குகின்றான். இஸ்லாம் இந்த இதயம் பத்தாது, இந்த இதயம் பத்தாது, விசாலம் அவனுக்கு எவ்வளவு பெருசாக அவனுக்கு தான் தெரியும். விசாலமாக்குகின்றான். இப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டீர்கள். யாரை அவன் வழிக்கெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி செய்யும்படி செய்கிறான். இப்போ யார் இஸ்லாத்துல போறது ஆசை இல்லையோ, குரான் போறது ஆசை இல்லையோ, வானத்தை ஏறின என்ன மனசுலாம் கல்ல பயந்து நிலங்கிருமே, அந்த மாதிரி ஆயிடுறான் அவன். அது அவனுக்கு குரான் விட்டவனுக்கு இந்த உதாரணத்தை சொல்றான். குரான் ஓதவனுக்கு இந்த மாதிரி தீன் இஸ்லாத்தை முற்று நுழைந்து வருக விசாலமாக்குகின்றான். அடுத்தது, இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான். இவ்வாறு ஈமான் கொள்ளாதவர்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈமான் கொள்ளாதவர்கள் யாரு? ஈமானை யாருடைய இருதயத்தை எழுதவில்லையோ அவர்களுக்கு. இன்று வரை நம்முடைய இருதயத்தை அதை தொடவும் இல்லை, நம்ம எழுதுறதுக்காக இருதயத்தை கொடுக்கவும் இல்லை. அப்பேற்பட்ட சந்தோஷமா ஷைத்தானுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கொடுக்க மாட்டோமோ. இவ்வாறு தண்டனை ஏற்படுத்துகின்றார். அடுத்த ஆயத்து, அடுத்த நம்பர் 126. அடுத்த நபியே, இதுவே இறைவனின் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ என்னைக்கு நீங்க இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டீங்களோ அடுத்த செகண்ட் நீங்க சிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டீர்கள். இது முக்கியமான விஷயம் இருக்கு. என்னைக்கு நீ இஸ்லாத்துல முற்றிலும் நுழைந்து விட்டாயோ அப்பொழுதே நீ சிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ்வுடைய வழியில் வந்து விட்டாய். இதுவே இந்த இஸ்லாத்தில் நுழைவதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். புரிஞ்சுதா? புது விஷயம் உங்களுக்கு. என்னமோ சிராத்தல் முஸ்தகீம் சொல்றீங்களே, அந்த சிராத்தல் முஸ்தகீம் ஃபைனலா நீ அடையிறதுக்கு முந்தி இஸ்லாத்தை நுழைஞ்சிடணும். இஸ்லாத்துல முற்று நுழைவதற்கு முன்னர் நீ ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வதற்கு முன்னர் நீ தூய்மையாக அடைய வேண்டும். இந்த மாதிரி ஆளுநர் நீங்க வரும். இந்த மாதிரி இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம்,
அடுத்த விஷயம் வேற என்ன விஷயத்தை அனுப்ப போறான் பார்த்துங்க பார்த்து சொல்றேன். 39 இப்போ 39ல் 22 இஸ்ராத் பத்தி 39ல் 22 39ல் 22 أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه 39ல் 22 மெதுவாக அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இஸ்லாத்தினுடைய சொல்லிட்டான், ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தினுடைய வைக்க போறான். எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகின்றானோ, இஸ்லாத்தை நுழைவதற்காக அவருடைய இருதயத்தை விசாலமாக்குகின்றானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். அவர் தம் இறைவனின் பிரகாசத்தில் பேரொளி நூர் அதில் இருக்கின்றார். பாத்தீங்களா? என்னைக்கு இஸ்லாத்தை நுழைஞ்சு அவனுடைய பிரகாசத்துல நீங்க இருக்க தம்பி. இந்த லைட்டு ஒளி சூரிய சந்தனம் கிடையாது, அவனுடைய பிரகாசத்தை நீங்க இருக்க. அவன் சொல்ற ஆர்டர் சொல்றான். இதெல்லாம் யார் கேட்டது? இன்னைக்கு தான் கேட்குறீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தான் கேட்குறீங்க. என்னைக்கு நடைமுறைப்படுத்த போறீங்க? அது பெரிய கேள்வி. அது கேட்டாலே நினைச்சாலே ஒரு மயக்கம் போட்டு வந்துருவீங்க. நீங்க இதெல்லாம் செய்ய முடியாத பண்ணால. அதான் உண்மையான இந்தியோட நிலைமை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த ஆயத்தை நம்ம எழுதிக்கிறோங்க. அடுத்தது, ஆனால் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இப்போ ஜிக்ர் அதை செஞ்சாதான் நீங்க இஸ்லாத்தை வர முடியும். என்ன வர முடியும்? ஒன்றும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவன் இந்த ஜிக்கரை விட்டு விலகி போயிட்டானோ, இந்த நான் எளிதாக்கி வைத்த இந்த குரானை ஜிக்ர் செய்வதற்காக நாம் வைத்திருக்கிறோம், எதை விட்டு போய்விட்டானோ, ஒன்று அரபியை ஓதிட்டு இருக்கிறானோ, அவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இன்னும் முயற்சி செய்தாங்க, இன்னும் முயற்சி பண்ண ஒன்று ஆசை வரவங்களுக்கு. இதுக்காக தைரியம் வரவில்லை. சரி போதும். இப்போ அது முடிஞ்சா 6 எல்லாத்துக்கும். இப்போ இஸ்லாம் நுழைவதற்கு உங்களோட இருதயத்தை அவனுக்கு சாரமாக்கணும். அதான் அதுக்காக மெயின் காரணம் காட்டினேன். நீங்க தான் உங்களோட இருதயத்துக்குள் நுழைகின்றீர்கள். ஒவ்வொருத்தரும் தன்னை இருதயத்துக்கு நுழைகின்றான். இதுதான் இஸ்லாத்தை நுழைவதற்கு நான் தெரியும். இஸ்லாத்தை நுழைவது என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயத்துக்குள் நுழைகின்றான். அல்லாஹ் இந்த விஷயத்தை ஏற்படுத்துகின்றான் ஒவ்வொருவருக்கும் என்று எழுதியிருக்காங்க. அடுத்த விஷயம், 4வது பாயிண்ட். அவன் தான் நீங்க செய்யும் 4வது பாயிண்ட் முத்தகீன். கடைசி நம்பர், கடைசி முத்தகீன், தக்குவா உடையவர்கள், பயபக்தியாளர்கள் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்பர் 47-17. எதுக்குன்னு படிச்சாச்சு. நீங்க நம்பரை போட்டு எழுதிக்கிறீங்க. மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை அளிக்கின்றோம். இப்போ தக்வாவை அவன் தான் அளிக்கிறான். நான் தக்வாவோட ஆயிட்டேன், பயபக்தியை சொல்லாதீங்க. அவன் தான் தக்வாவை அளிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தான் உங்களுக்கு செயல்படுத்த வேண்டுமே தவிர நீங்களாக எதனையும் செய்து முடியாது. அடுத்த நம்பர் 5, சிராத்தல் முஸ்தகீம். இது அவன் தான் உங்களை கொண்டு செல்வானே தவிர நீங்களா போய்விட முடியாது. சிராத்தல் முஸ்தகீம் அது இஸ்லாத்தை அடைந்த பின்னர் தான் சிராத்தல் முஸ்தகீம். முதல் சூராவிலே கேட்குறீங்க, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னைமே நாங்கள் உதவியும் தேடியும் சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? எதுன சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீமுக்கு நீ வழியை காட்டுவாயாக என்று நீங்க கேட்குறீங்க. சிராத்தல் முஸ்தகீமுக்கு நீ வழியை காட்டுவாயாக என்று கேட்கின்றீர்கள். போதுமா? அவன் தான் சிராத்தல் முஸ்தகீம் வழியை காட்டு. கடைசியா நம்பர் 6, முக்கியமான விஷயம் 6.
முஸ்லிம், நீங்கள் கடைசியாக முஸ்லிமாக வேண்டும். முஸ்லிமாகவே மரணம் அடைய வேண்டும். முஸ்லிமாகவே எவன் மரணம் அடையவில்லையோ அவனுக்கு நரகம். இந்த முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு இன்று வரை அவருக்கு அர்த்தம் தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆறாவது விஷயம் முஸ்லிம் ஆக வேண்டும். இது அனைத்தையும் அவன்தான் செய்ய வேண்டும். இல்ல 2:128 பார்த்துக்க. 2:128 நீங்க பார்த்துக்கிறீங்க. அது யாரு கேட்கறது பாருங்க. முதல்ல எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்கள் ஆக்குவாயாக. இப்போ இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு. யாருக்கு? இப்ராஹிம் நபி மார்க்கத்துக்கு தலைவர், நமக்கு ஈமான், மனிதர்களுக்கே ஈமான், மனிதர்களுக்கு தலைவர். அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அவர் நபி, புரிஞ்சுக்கிறீங்க, நபி கேட்கிறாரு, என்னையும் என் பிள்ளை இஸ்மாயில் என் இருவரையும் முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. என்ன அர்த்தம் தெரியுமா? முஸ்லீம் ஆனாதான் நீ நபியா இருந்தாலும் சொர்க்கம் போக முடியும். முஸ்லீமா இல்லாட்டி நீ சொர்க்கம் போக முடியாது. புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா நபிமார்களும் இந்த துவா கேட்டாங்க. முஸ்லிமாவே உயிர் கைப்பற்றிக்க, முஸ்லிமாவே தௌஃபனி முஸ்லிமன், முஸ்லிமாவே கைப்பற்றிக்கொள்னு கேட்டாங்க. இப்போ அவங்க 6 விஷயம் சொன்ன, 6 7 விஷயம் சொன்னவங்களுக்கு இந்த அனைத்து விஷயம் அல்லாதான் செய்வாங்க தவிர நீங்களாக எதையும் செய்து விட முடியாது. எழுதிட்டீங்களா? இந்த முஸ்லிம் பார்த்து இந்த 6 விஷயத்தை அவசியம். இப்போ இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நீங்க செயல்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று இப்பொழுது உங்களுக்காக எழுதி வைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள். பாருங்க, ஒவ்வொன்றா காட்டுறேன், எழுதிக்கிறேன். குர்ஆனை ஓதுவது என்ன? குர்ஆனை பின்பற்ற செய்ய வேண்டியது என்ன? குர்ஆனை பின்பற்ற செய்ய வேண்டியது என்ன என்பது நீங்க காட்ட போறேன். நீங்க இப்ப பார்த்துக்கோங்க. புது விஷயம் தம்பி, உங்களுக்காக எழுதிக்கிறேன் தம்பி. பார்த்துக்கணும் தம்பி. பெண்களே, உங்களுக்காக எழுதிக்கிறேன். நீங்க எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஓதுங்க. குர்ஆன் என்ன இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. பாருங்க, முதல் விஷயம், குர்ஆனை ஓதுவதற்கு செய்யக்கூடியது எப்படி செய்ய வேண்டியது. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது சுஜூத். நீங்க முதலில் செய்யக்கூடிய காரியம் சுஜூத். உங்களுக்கு புதுமையா இருக்குதெல்லாம். என்னடா இது சுஜூத சொல்றா? முதல்ல இது இப்ராஹிமுடைய மார்க்கம். அதுக்கு ஆதாரம் இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ப இப்ராஹிம் மார்க்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உங்களுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் வரிசையா சொல்லிடுறேன். ஒரு 10 ஐட்டம் இருக்குது. 10 நம்ம எழுதிக்கிறங்க. கண்ணுக்கு தெரியாத பார்த்துக்கிறங்க. 6 உங்களுக்கு இது நம்பர், ஆயத் நம்பர் சுஜூத். 21ல நம்ம 1598. 1598 பாருங்க. சுஜூத்னு போட்டுக்கிறங்க. நம்ம 1598 பாருங்க, படிங்க. நீர் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்வீராக, சுஜூத் செய்வோர்களில் நீரும் ஆகிவிடுவீராக. ரசூலுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அவனை தஸ்பீ செய்வீராக. தஸ்பீ தனி விஷயம், அது அப்புறம் வர்றேன். சுஜூத் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடன் நீரும் சேர்ந்து விடுவீரா. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சுஜூத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே சொல்லவில்லை, சொல்ல முடியாது. இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவு புதுமையா இருக்கு இல்லையா? சுஜூத் நீ செய்யாம தொட முடியாது நீ குர்ஆன். ஏன்? என்ன காரணம்? சுஜூத் என்ன அர்த்தம்? இது இப்ராஹிமுடைய மார்க்கம் நான் சொல்றேன் உனக்கு. இப்ராஹிமுடைய மார்க்கம் நான் சொல்றேன். மனிதர்களின் தலைவர், மனிதர்களுக்கு இமாமாக அல்லாஹ் இந்த இப்ராஹிமை தேர்ந்தெடுத்தான். அவருடைய மார்க்கம் இது சுஜூத்.
ஒன்று சுஜூது ஒன்று நம்பர் இருக்குது 84 21. 84ல் 21. பார்த்துக்கங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. சுஜூதுக்கு அர்த்தம் சொல்லலப்பா. சுஜூது எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையும் சொல்லலப்பா. எங்கு எந்த இடத்தில் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் அதுவும் சொல்லல. எந்த நேரத்தில் நீங்கள் சுஜூது செய்யணும் அதுவும் குர்ஆன் சொல்லல. இருப்பினும் இந்த 84:21 படிங்க. என்னதான் நீங்க செய்ய போறீங்க நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தம்பி. மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வதில்லை. என்ன சொல்ல போறீங்க? இப்போ எல்லாம் கேட்டுக்கிறீங்க தம்பி, எல்லாரும் ஓதி கேட்டுக்கிறீங்க, ஓதுறீங்க. இப்போ எல்லாரும் ஓதி கேட்கலான்னு இருக்குது. சுஜூது செய்வதில்லை இவர்கள் ஆண்டவன் இப்ப நம்மை பார்த்து சொல்லிவிட்டான். அல்லாவுடைய இது என்ன இறங்க என்ன வார்த்தை பாருங்க. எல்லாம் ஓதிட்டு கூட்டு வாங்கல போல கேட்டு ஓதிட்டுறாங்க. ஒருத்தங்க சுஜூது செய்வதில்லை. போதுமா? அல்லாட்ட பட்டம் வாங்கியாச்சுப்பா. இன்னும் என்ன பட்டம் வாங்க போறீங்க? திட்டு வாங்கியாச்சு. நான் குர்ஆன ஓதி காட்டினா சுஜூது செய்வதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப என்ன குர்ஆன ஓதிட்டு இருக்கிறீங்க? செய்ய முடிஞ்சுச்சா? அர்த்தம் தெரியாது சொன்னே உண்மையாச்சா? இந்த சுஜூதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது சொன்னே உண்மையாச்சா? எந்த காலத்துல குர்ஆன ஓதி அப்புறம் குர்ஆனை ஒதுக்கி தள்ளிட்டு எப்ப ஜிக்கர் பண்ண போறீங்க குர்ஆன? அப்பம்ல தெரிஞ்சு அர்த்தம் உங்களுக்கு என்னமா செய்ய போறீங்க? குர்ஆன் தனியா போயிருச்சு, ஜிக்கர் தனியா போயிருச்சு. இந்த குர்ஆனை ஜிக்கராக அது ஜிக்கராக கொடுத்துட்டான். என்ன செய்ய போறீங்க? இப்போ இது முதல் ஐட்டம். ரெண்டாவது ஐட்டம் ருக்குவில் இருக்க வேண்டும். புது விஷயம் இது. யாருக்கும் சொல்லல, உங்களுக்காக சொல்லி ஆசைப்பட்டு வந்துக்கிறீங்களே, உங்களுக்காக சொல்றேன். எழுதிய ருக்கு அடுத்த இது நீ குர்ஆனை ஓதுவதற்கு செய்யக்கூடிய காரியங்கள், செயல்படுத்தக்கூடிய ஓதுவதற்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யணும். இப்போ ருக்கு நம்பர் 77 48. 7748 படிக்குமா? நீங்கள் ருக்குவில் இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ருக்குவில் இருப்பதில்லை. சுஜூது செய்யுங்க சொன்னா சுஜூது செய்ய கிடையாது. ருக்குவில் இருக்க போதா ருக்குவில் இருக்க கிடையாது. இது ரெண்டும் செய்யாம தூய்மையாக முடியாது. இது ரெண்டும் செய்யாம தூய்மையாக முடியாது. நான் முதல்ல தூய்மை ஃபர்ஸ்ட் தூய்மை, அடுத்த ஈமான் சொல்லி காட்டினேன். அந்த தூய்மையாவதற்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ருக்கு செய்யணும். ருக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆர்டர் சுஜூத். என்ன சொல்ல போறீங்க? பார்த்துக்கங்க. அவங்க கண்ணால் நீங்க பார்க்க உண்மை கையில் இருக்குது, பார்க்குறீங்க. என்ன செய்ய போறீங்க கேள்வி. இப்போ ருக்கு செய்வதற்கு செய்வதே கிடையாது. இன்னைக்கு சரி. இப்போ குர்ஆன் வச்சுருக்கீங்க தம்பி, ருக்கு செஞ்சீங்களா? காரணம் தெரியாது. சொன்ன சரிதானே? அர்த்தம் தெரியாது சொன்ன சரிதானே? நம்பர் 3 இப்போ தூய்மை ஆகுவது எப்படி? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அடுத்து தூய்மை இப்போ அதுக்கப்புறம் தூய்மை ஆக முடியும். எடுத்த தூய முடியாது. சுஜூல் இருக்கணும், ருக்குவில் இருக்கணும். அதற்கு பின்னர் தான் தூய்மை ஆவதற்குண்டான வழிவகை உங்களிடம் உதயமாகும் இதயத்தில் இப்போதுதான் நீங்க செய்யப்படும். ஏற்கனவே படிச்சுட்ட 4:49 எழுதிருப்பீங்க. சரியா? அவன் தான் தூய்மை ஆக்குவான். 56:79 நம்பர் பாருங்க. 56:79 படிங்க. தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். 56:17 அல்லாஹ் சொல்றாங்க,
தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொட முடியாது, இதை zikr செய்ய முடியாது. நான் தான் உன்னை தூய்மையாக்க முடியும், அதுக்குண்டான வழிவகைகளை ஒழுங்கா ஏற்படுத்திட்டு வா, நான் உன்னை தூய்மையாக்குறேன். புரிஞ்சதோ? இப்போ அடுத்தது, இந்த மூன்றையும் நீ அறிந்து கொள்ள முக்கியம். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு இந்த மூன்று விஷயம் முக்கியம்பா. நான் சொன்னேனே, அல்லாஹ்வை தெரிந்து கொண்ட பின்னர் தான் அவன் உங்களுக்கு கற்றுத் தருவான். இந்த அல்லாஹ்வை தெரிவதற்கு சுஜூத், ருக்கு, தூய்மை, இந்த மூன்று முக்கியமானது, அவசியமானது. இந்த படிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏற்கனவே படிச்சாச்சு, திருப்பி இப்போ குர்ஆன் ஓதுவதற்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இதெல்லாம் வந்து சேருது. அடுத்தது ஈமான் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்ல தேவையில்லை, நம்மளும் குறிச்சுக்கிறேன். கடுமையான சோதனைக்கு தயாராக. இப்போ நீங்க ஈமான் கொண்டீங்க தம்பி. இப்போ இதை விளக்க சொல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ 1 2 3 4 கிடையாது. இதுக்கு அப்புறம் ஈமான் கொண்டீங்கல்ல, ஈமான் கொண்டு விட்டேன் என்று உங்களுக்கு முடிவாகிவிட்டார், அல்லாஹ் உங்களுடைய இதயத்தில் எழுதிவிட்டார். இப்பொழுதுதான் அல்லாஹ் அவனுடைய வேலையை காட்டுகின்றான். அவனுடைய வேலை என்ன? கடுமையான சோதனையை கொண்டுதான் உன்னை சோதிப்பேன். நான் ஈமானை குர்ஆனை உன்னுடைய எழுதிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய சோதனைக்கு நீ தயாராகி கொள்வாயா. இப்போ கடுமை 2 ஆயத்து மட்டும் காட்டுறேன், 100கணக்கான ஆயத்துக்கு சோதனை 2 ஆயத்து மட்டும் காட்டுறேன், அது மட்டும் நீங்க எழுதி கொள்ளுங்கள். நம்ம என்னமா 155 2ல 155 156, 2ல 155 156, 2 சூரா. ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் நாம் உங்களை சோதனை செய்வோம். பொறுமையாளர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக. இந்த 5 விஷயத்தில் நான் சோதனை செய்வேன். தயாரா? ஓடி பெற மாட்டிய பயந்து. அப்படி ஈமான் கொண்டவர்கள் இந்த சோதனைக்கு தயாராக இருந்தால் அவரை கஷ்டம் துன்பம் வந்து பிடித்து கொண்ட பிறகு படிங்க 355. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. இந்த கஷ்டம் வரும்போது யார் பொறுமையாக அல்லாஹ் தன் கஷ்டத்தை பொறுத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த 255 படித்து காட்டும். இப்பொழுது அவர் சொல்லியபடி ஈமான் கொண்டவர் ரெடி ஆகிறாங்க, அல்லாவுடைய சோதனைக்கு தயாராகிட்டாங்க, டெஸ்ட்டுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அடுத்து 156. அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். ஈமான் கொண்டாச்சு சொன்ன அடுத்த நிமிஷமே அல்லாஹ்வுடைய சோதனை டெஸ்ட் வந்துருச்சு. ப்ரூவ் பண்ணி காட்டு ஈமான வந்துருச்சு. துன்பமும் கஷ்டத்தில் பிடிக்கப்பட்டார். ஏன்னா குர்ஆனை ஓதுனா இதுக்கே இந்த மாதிரி கஷ்டம் சொல்ல மாட்டார். பரவாயில்ல, என்ன கஷ்டம் வந்தாங்க அல்லாஹ்வுக்கே உரித்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காகவே நான் உரித்தவர்கள், நிச்சயமா அல்லாஹ்வே நாங்கள் செல்வோம் என்றுதான் கூறுவார்களே தவிர என்னடா இந்த கஷ்டம் கொடுத்துட்டாண்டவன் குர்ஆன் ஓது இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தா ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். போதுமா? இப்ப இருப்பீங்க நீங்க? இப்ப இருப்பீங்களா தம்பி? பெண்களே இருப்பீங்களா? உங்களால் முடியுமா? பாடம் இப்போ எப்படி சாதாரண புக்கு கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த புத்தகத்தை வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல
அந்த புத்தகம் எப்படி கூட புரிஞ்சதுக்கு 10 வருஷமா 15 வருஷமா தான் ஆகும். ஒன்று வேகத்தை பொறுத்தது. நீ வேகத்தை பொறுத்து 3 வருஷத்துக்கு புரிஞ்சது புத்தகம் எப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட புத்தகம் இது. அப்பொழுது இந்த சமயத்தில் அல்லாவுக்கே நாங்கள் உரித்தானவர்கள், அல்லாவிடமே நாங்கள் திரும்பி செல்வோம் என்றுதான் கூறுவாரே தவிர எதை பற்றி கவலைப்பட மாட்டார். புரிஞ்சுட்டா? அடுத்த 2:214 இப்ப 2வது சூறால 2:1-4 அதுக்கு சோதனை படி. உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சுருகத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இந்த 2:214 உங்களுக்கு முன்னிருந்தவர்களை நாம் கடுமையான சோதனை கொண்டு நான் சோதித்தோம். அந்த சோதனை உங்களுக்கு வராமலேயே நீங்க சொர்க்கம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு அந்த உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன. அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன. அப்ப என்ன சொன்னார்கள் அவர்கள்? அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? பாத்தீங்களா? எந்த தூதர் அல்லாஹ் நம்புங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரோ வந்து சேர்ந்தது அல்லாஹ்வுடைய சோதனை. சோதனை சாதாரண சோதனை கிடையாது. பிடிச்ச பிச்சு எடுத்துருச்சு. என்ன உயிர் இருப்போமா இருக்க மாட்டோமா அந்த மாதிரி வந்தாச்சு. தூதரே வாயத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லாஹ்வுடைய உதவி வருமா வராதா, காப்பாற்றப்படுவோமா காப்பாற்றப்பட மாட்டோமா, இப்படி விட்டுருவோமா இப்படி அழிஞ்சு பெறுவோமோ என்று தூதர் பேச்சை கேட்ட ஈமான் கொண்டவர்களும் அங்க பெருசா பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுக்கு உதவி வருமா வராதா என்ற அளவுக்கு சோதனை. இப்படி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் சோதனை வரும். நாம் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம், அவ்வளவு பேருக்கும் இந்த கடுமையான சோதனை வரும். தயாராக இருந்து கொள்ளுங்கள். இந்த சோதனை வராம நீங்க சொர்க்கம் நினைச்சாதீங்க. சோதனை வராட்டி இவனு ஈமானுக்கு கொள்ள அர்த்தம். யாருக்கெல்லாம் சோதனை வரலையோ இன்னும் குழந்தை ஓதெல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்று அர்த்தம். சோதனை வந்துச்சுன்னா ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது. இப்ப அல்லாஹ் சொல்ற நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வெகு சமீபமாக இருக்கிறது. கத்தாத, வளராத, பதறாத. அல்லாஹ் உதவி வருமா வராத என்று சந்தேகப்படாத. பக்கத்துல இருக்க வந்துட்டேன் நான் சொல்றான். அப்பேற்பட்ட உயிரே போக்கு நிலப்பா சோதனை. இந்த மாதிரி சோதனை ஜெயிச்சாதான் உனக்கு என்ன அல்லாஹ் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான், உனக்கு சொர்க்கம். புரிஞ்சதா? எப்படி வந்து பார்த்துக்கங்க. இப்போ அடுத்தது 29:2-3 29:29 2வது ஆயத்து 3வது ஆயத்து எழுதி கொடுங்கப்பா. நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? மனுஷன் ஈமான் கொண்டுட்டேன்ப்பா, நான் குர்ஆன் ஓதுறேன்ப்பா அப்படி சொல்லிட்டா நான் அவனை சோதனை செய்யாம விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? நீங்க சொல்லிட்டா நான் கேட்டுக்கணும். நான் சொல்லிட்டு நீங்க சொன்ன நான் கேட்டுக்கிட்டு வச்சுட்டீங்களா? சோதனை பண்ணாலும் விட மாட்டேன் நான் சொல்றேன். அடுத்தது நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம். அவருக்கு முன்னிருந்தார்களே நிச்சயம் அவர்களை இந்த மாதிரி சோதனை செய்திருக்கின்றோம். நீ உண்மையிலேயே ஈமான் கொண்டவனா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நிபந்தனை. அடுத்தது ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். உண்மையான மூமின்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். உண்மை சொல்றானா பொய் சொல்லுகின்றான் என்பதை அல்லாஹ் நிச்சயமாக அறிவான். இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான். நிச்சயம் பொய்யர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். இப்போது 6வது விஷயம், வேதத்தை அல்லாஹ் கொடுப்பான்.
142 கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடுறோமா, கொஞ்சம் வருங்கம்மா. நீங்கள் உங்க என்னென்ன ஆயத்தோதோ எல்லாம் எழுதிக்கிறீங்கம்மா. நம்ம என்ன தெரியல, என்ன சொன்னீங்க? நம்பர் என்ன? 3ல 142. கொஞ்சம் படிங்கம்மா. சோதனை 3ல 142 படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். நல்லா கூர்ந்து கவனிங்க, விட்டுறாதீங்க. அல்லாஹ் குர்ஆன் பலமாக படித்து பெற்றுக் கொடுத்தீர்கள், அல்லாஹ்வையும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. படிங்கம்மா. 142. உங்களில் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர்கள் யார் என்றும் அக்காலை பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சொனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுது போர் சமயம். ரெட்டியா உயிரை உள்ள தெரியா இருக்கு. உயிரை நான் அல்லாஹுக்கா சண்டை போடுறப்போ இறங்கணும், ரசூல் இறங்கணும். அதுக்கு ரெடியா உயிரை உள்ள தெரியா இருக்கணும். இருப்பியா? அப்படி ஈமான நிரூபிச்சு காட்டு எனக்கு. இதெல்லாம் செய்யாம சொர்க்கம் போயிருச்சுக்காண்டி அப்படி அல்ல. முக்கியமான ஆயத்து இதை எழுதி கொள்ளுங்கள். 3ல 142 எழுதிக்கிறேன். நல்ல ஆயத்தமா? இப்படிதான் ஓதன்னு இப்படிதான் மனசு வச்சுக்கிறேன். சீக்கிரம் அதை நீங்க ஜிக்கர் ஆக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. ஜிக்கர் ஆக்கினாதான் ஈமான் பலப்படும். நீங்க ஊத நிற்பீங்க. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அடுத்தது 6வது பாயிண்ட். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுப்பார். 2ல 121. அதுல 2ல 121. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. இப்பொழுது ஈமான் கொண்ட பின்னர் தான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுப்பார். இப்பொழுது உட்கார்ந்து இருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேதத்தை கொடுப்பார். இந்தாப்பா இந்த மாதிரி ஓதிக்க, இந்த மாதிரி ஓதிக்கிறீங்கன்னு அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தை கொடுப்பார். அது எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும், என்னென்ன வேலை எப்படி செய்யணும், எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றிய விஷயம் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை உங்களுக்கு தருவார். 2:121 பிரகாரம் 2:121 பிரகாரம் காட்டுவான். நீங்க அதனை பெறுவீர்கள். யார் பெறுவார்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள். நல்லா படிச்சு பாருங்க. 121 படிச்சு பாருங்க. ஈமான் கொண்டவர்கள் அதன்படி நடப்பார்கள் என்று ஆனந்த் சொல்றோம். இந்த புத்தகத்தை வாங்காமல் இஸ்லாத்தில் நுழைய முடியாது, குர்ஆனை ஓத முடியாது, சொர்க்கம் கிடையாது. அடுத்தது 7வது பாயிண்ட் தக்குவா. ஏற்கனவே சொல்லிவிட்டு 7வது பாயிண்ட் பகிர்ந்துக்கிறங்க. அடுத்த 8வது பாயிண்ட். இப்பொழுதுதான் நீங்கள் ஜிக்ரை கற்றுக்கொள்வீர்கள். தூய்மையான பின்னர், பயபக்தி அடைந்த பின்னர் தான் நீங்கள் ஜிக்ரை கற்றுக்கொள்வீர்கள். இன்ன நாஃபத்தி ஜிக்ரா சைஸக்கரு மையஷா. 87:10 87:10 படிச்சீங்கன்னா, அஞ்சுபவன் தக்குவா உடையவன், அஞ்சுபவன் விரைவில் ஜிக்ரை ஏற்பான், ஜிக்ரை கற்றுக்கொள்வார். இப்பொழுதுதான் நீங்கள் ஜிக்ராக இந்த குர்ஆனை மாற்ற முடியும். இந்த 8 பாயிண்ட். அடுத்தது 9வது பாயிண்ட். ஐந்து விஷயங்களை, 5 பேர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 5 பேர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
இதுவரை இது 5 பேர் என்னென்றே தெரியாது. அந்த 5 பேர் என்ன? 2வது சூராவில் 97, 98 படித்தால் புரிந்து கொள்வீர்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய தூதர்களையும் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் எவன் விரோதித்து கொண்டானோ நிச்சயமா அல்லாஹ் காபிர்களுக்கு விரோதியாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான். படிக்குமாறு 98. எவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரேலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கின்றான். பாத்தீங்களா? இந்த 5 பேரையும் நீங்கள் நண்பனாய் கொள்ள வேண்டும். உங்களுடைய மவுத் வருவதற்கு முன்னர், சொர்க்கம் போவதற்கு முன்னர் இந்த 5 பேரையும் நண்பனாய் கொள்ள வேண்டும். இந்த 5 பேர் நண்பனாய் கொண்ட பின்னர் தான் இந்த 5 பேர் மூலமாக தான் உங்களுக்கு குர்ஆன் கற்றுத்தரப்படும். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 5 பேர் சும்மா உட்கார்ந்துருக்கல, உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை வாங்கி உங்கள் மீது இறக்குவதற்கும் இந்த 5 பேர் தேவைப்படுகிறது. இப்ப அடுத்த கடைசி பாயிண்ட், 10வது பாயிண்ட், அடுத்த 5 விஷயங்கள். 2வது சூராவில் 1 to 5 ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 5 விஷயங்களை செய்தால் உலாய்க்க அலா ஹுதம்மிர் ரப்பிஹிம் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், இத்தகையோதான் தங்கள் இறைவனின் வழி இருக்கின்றார்கள், இவர்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள், சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். இப்படியாக குர்ஆன் முடியுதுப்பா. சரி, இப்போ எழுதியிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான் அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி எல்லோருக்கும் அனுப்பி வைக்கின்றேன். அந்த கேள்விக்கு முடிந்தால் பதில் சொல்லுங்கள், சிந்தியுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு போன கேள்வி கேட்டிருந்தேன். 15வது சூறாவில் 15-20 என்ன விஷயம் கேட்டிருந்தேன். முடிந்தால் பேசியே நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க, பேசி அனுப்புங்க. இப்போ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு இன்னொரு கேள்வி அனுப்புகின்றேன். அந்த கேள்விக்கு ஒழுங்கான பதிலை அனுப்புங்க. இன்ஷா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் பிரகாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். பிஸ்மில்லாஹி ஹஸ்பனல்லாஹ்.